வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல் ஒரு மணி சேவிங் சேலஞ்சுங்க. இந்த மணி சேவிங் சேலஞ்ச் இந்த பிப்ரவரி மந்த்ல நம்ம பண்ண போறோம். ஸோ பிப்ரவரியில பார்த்தீங்கன்னா 28 டேஸ் இருக்கு. ஸோ இந்த 28 டேஸும் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம ட்ரை பண்ண போறோம். அது மூலியமா கண்டிப்பா நம்ம ஆயிரக்கணக்கில சேவ் பண்ண முடியும். டெய்லி ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் எடுத்து வைக்க போறோம். அண்ட் அது எடுத்து வைக்கிற பணத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கில சேவ் பண்ணலாம். அண்ட் சேவ் பண்ற பணத்த நம்ம ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லட்சக்கணக்கில திரும்ப பெற முடியும். ஸோ எப்படி சேவ் பண்ணணும், எவ்வளோ எடுத்து வைக்கணும் அண்ட் எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் பல லட்சங்களா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஸ்கீம் பற்றின டீட்டெயில் அண்ட் பேங்க்குள்ள இருக்கிற எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலில் இருக்க வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பிப்ரவரி மந்த் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் பிப்ரவரி மந்தில் பார்த்திங்கன்னா 28 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 28 டேஸ்க்கான ஒரு மணி சேவிங் பிளான் தான் இது. அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வந்து டெய்லி ஆகிற செலவில் மிச்சப்படுத்தி எடுத்து வச்சாலும் சரி, இல்லை ஒரு லோ இன்கம், அதாவது குறைந்த வருமானம் தான் இருக்குது, நான் அதில் ஏதாவது ஒரு பணத்தை சேவ் பண்ணி என்னோட கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து சூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தின சம்பளம், வார சம்பளம், இல்லை மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிற சேலஞ்சை ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணவும் முடியும். அண்டு உங்களோட செலவுகளை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னாலே அதிகமான பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும். பிகாஸ் நம்ம செலவு பண்ணுறப்ப யோசிக்கிறதே இல்லை, நம்ம வந்து அந்த டைமில் செலவு பண்ணிவிடுவோம். பட் சேவ் பண்ணணுன்றப்ப நம்ம வந்து நிறைய யோசிப்போம், எப்படி சேவ் பண்ணுறது, என்னால் காசை மிச்சப்படுத்த முடியல, எனக்கு வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நிறைய சாக்கு சொல்லுவோம். ஆனால் செலவு பண்ணுறப்ப நமக்கு அதெல்லாம் வந்து கணக்கே தெரியாது. அதனால் அந்த செலவுகளை நீங்கள் குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் சேவ் பண்ண முடியும். அண்ட் சேவ் பண்ணுற பணத்தில் நீங்கள் கொஞ்சமாக சேமித்தாலும், ஆயிரக்கணக்கில் சேமித்தாலும் அதை லட்சக்கணக்காக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேவ் பண்ணுற பணத்தை கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நீங்கள் பணக்காரர்கள் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுத்தே ஆகணும். அடுத்தது உங்களோட கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நமக்கு ஒரு இலக்கு இருந்தால் தான் அதை நோக்கி நம்ம வந்து நம்மளோட பயணத்தை வந்து செய்ய முடியும். அதனால் கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களோட சேவிங்ஸ் மூலயமா நீங்கள் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோலையும் நிறைவேற்றிக்க முடியும். அண்ட் அது மூலயமா உங்களோட மனநிறைவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் சேவ் பண்ணல அப்படின்றவங்க இனிமேலாவது சேவ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை வருஷம் இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இனிமேலும் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களோட சேவிங்ஸை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய சாதனைகளாக மாறும். ஸோ ஸ்மால் திங்ஸ் மேக்ஸ் பிக் டிஃப்ரென்ஸ். அதனால் நம்ம இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வச்சா என்ன ஆகிட போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அது வந்து இவ்வளோ பெரிய பணமாக மாறுமா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் வந்து எப்படி சேவ் பண்ணணும் அண்ட் சேவ் பண்ணுற கொஞ்சம் பணத்தையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். கண்டிப்பாக இது மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம சேவ் பண்ணோம், இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு தோணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 28 டேஸ்க்கான இந்த மணி சேவிங் பிளான் எப்படின்றத பார்த்துடலாம். நான் சொன்னேன் பிப்ரவரி மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டு. ஜான்வரி ஆல்மோஸ்ட் முடிய போகுது, இன்னொரு 2 to 3 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த பிப்ரவரி மந்த் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த 28 டேஸும் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 ருபீஸ் நீங்கள் வந்து எடுத்து வச்சிங்க அப்படின்னாலே போதும். அடுத்த நாள் வந்து ஒரு 10 ருபீஸ். நம்ம இந்த 28 டேஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ருபீஸாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டே 5 ரூபாயில் ஆரம்பிக்கிறோம், ரெண்டாவது நாள் 10 ரூபா, மூணாவது நாள் வந்து 15 ரூபா, நாலாவது நாள் 20 ரூபா. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம 5 ருபீஸ் ஆட் பண்ணி அன்றைக்கான அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ 28 டேஸ் அப்படி தான் நமக்கு இருக்குது. ஸோ அந்த 28 டேஸும் நம்ம சேவ் பண்ணுறப்ப 28th டே வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ் தான். அந்த ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் அமௌண்ட்டே 140 ருபீஸ் தான் எடுத்து வைப்போம். ஸோ நம்ம ஈஸியாக வந்து இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். நம்ம சின்ன சின்ன செலவுகளில் கொஞ்சம் மிச்சப்படுத்தணும் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த பணத்தை வந்து எல்லாராலையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ 5 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் 28th டே பார்த்திங்கன்னா 140 ருபீஸ் எடுத்து வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 28 நாள் நம்ம சேமித்தோம் அப்படின்னா அந்த பிப்ரவரி மந்த் அந்த ஒரு மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா
நம்ம ரூ. 2030 வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும். நம்மள நெறைய பேர் வந்து மாதம் செலவு முடிஞ்ச அப்புறமா சேர்த்து வைக்கலாம் அந்த மாத கடைசியில நினைப்போம். பட் நம்மக்கிட்ட ஒரு ரூ. 500 கூட மிச்சம் இருக்காது. பட் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து வச்சிங்க அப்படின்னாலே உங்களால் ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரூ. 2030 ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ண முடியும். இது வந்து 28 டேஸ் பிப்ரவரி மந்த் அப்படின்றதுனால ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஷார்ட் டைமில் நமக்கு வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ணும்போது நமக்கு திரும்ப திரும்ப சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 28 டேஸ் இருக்குது நம்ம சேவ் பண்ணுறோம். அண்ட் மற்ற நாளும் பார்த்தீங்க மற்ற மாதத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் 28 டேஸ் ட்ரை பண்ணாலே போதும். 28 இந்த சென்ஸ் 4 வாரம் கணக்காகும். ஸோ 7 நாள் 7 நாள் ஒரு வாரம்னா கூட 4 வாரம் நம்ம வந்து எல்லா மாதமும் இதே மாதிரி சேமிக்கலாம். ஸோ 28 நாள் நம்ம ஒவ்வொரு மாதமும் சேமிக்கிறப்ப நமக்கு எல்லா மாதமும் நம்மளால் ரூ. 2030 ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஆவரேஜாக ரூ. 2000 அப்படின்னு நம்ம சேவ் பண்ண கூட ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 24,000 வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். அண்ட் அதையே கண்டினியூ பண்ணிங்கன்னா 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லட்சக்கணக்கில் சேமிச்சிருப்பீங்க. அதாவது ₹1,20,000 வந்து உங்களால் சேவ் பண்ணியிருக்க முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ₹5 தான் நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் மேக்ஸிமமாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ₹140 தான் எடுத்து வைக்கிறோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 24,000 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ₹1,20,000 வந்து சேவ் பண்ணியிருப்போம். இதை நீங்கள் கொஞ்சம் பேக்கில் யோசிச்சு பாருங்கள். ஆச்சோ போன வருஷம் விட்டுட்டோமே, கடைசி 5 வருஷத்தில் நம்ம சேமிச்சிருந்தோம்னா இப்போ நம்மக்கிட்ட இந்த ₹1,20,000 இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ இனிமேலும் லேட் பண்ணாமல் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேவ் பண்ணுறதை விட அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பணம் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ 1 இயருக்கு நம்ம ₹24,000 சேவ் பண்ணுறோம். அண்ட் 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ₹1,20,000 வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட்டு சேவிங்ஸ் தான், நம்ம எடுத்து வைக்கிற காசு. இதை நீங்கள் சேவ் பண்ணி வீட்டில் வச்சுருந்தாலும் இதே காசு தான் இருக்கும். இன்கேஸ் பேங்க்கில் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தாலும் ஒரு 2 to 4% தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இருக்காது. பட் இதே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து உங்களோட கோலை பொறுத்து ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம்னு நீங்கள் எவ்வளோ நாள் சேமிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பணத்தோட க்ரோத் வந்து இருக்கும். இப்போ ஷார்ட் டேர்மாக நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு சிட்டோ இல்லை கோல்டு காயினோ நீங்கள் வந்து வாங்கலாம். அண்டு கொஞ்சம் மிட் டேர்ம் அப்படிங்கிறப்ப ரெக்கரிங் டெபாசிட், அதாவது ஆர்டி போட்டிங்க அப்படின்னா 5 வருஷம் ஆர்டி இருக்குது. ஸோ 5 இயர்ஸ் அப்படின்றப்ப அது ஒரு மிட் டேர்மாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கான ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்கும். லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்ப பிபிஎஃப், இது வந்து ஒரு 15 வருஷம் ஸ்கீமு. ஸோ லாங் டேர்மாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிபிஎஃப் வந்து சூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து நம்ம எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஷார்ட் டேர்மாக நீங்கள் வந்து சேவ் பண்ணி அந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்போ நம்ம ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு ₹2,000 நம்ம சேவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ 2,000 அப்படிங்கிறப்ப ஷார்ட் டேர்ம்னா நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டுலனப்போ ஒரு வருஷத்துக்கு நமக்கு ₹24,000 கிடைக்கும். ஸோ அந்த ₹24,000 வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட கோல்டு ரேட் கிட்டத்தட்ட 5,000லேருந்து 5,500 கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக ஒரு 6 கிராம் கோல்டு வந்து 1 இயரில் நம்ம வாங்க முடியும். ஸோ கோல்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். கோல்டோட ரேட் ஏறிட்டே இருக்குது. ஸோ நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது கோல்டோட வேல்யூ வந்து அதிகமாகும். அடுத்தது இது ஒரு மிட் டேர்மாக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ரெக்கரிங் டெபாசிட் வந்து சூஸ் பண்ணலாம். ஆர்டி அது வந்து 5 இயர்ஸ்க்கு. ஸோ 5 இயர்ஸ் வந்து இதே மாதிரி நம்ம மந்த்லி ₹2,000 வந்து ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. நீங்கள் சேமிக்கிற காசை வீட்டில் வைக்காமல் அதை ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப 60 மாதம் 5 வருஷன்றது. ஸோ நம்ம சேமிக்கிற பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹1,20,000. ஸோ அதை நம்ம ஆர்டியில் போட்டே வந்தோம்னா நமக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5.8%. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ 5.8% அப்படிங்கிறப்ப நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ₹19,395. கிட்டத்தட்ட ₹20,000 வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ₹20,000 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட 10 மாதத்துக்கான சேவிங்ஸ். 60 மாதத்தில் 10 மாத சேவிங்ஸ் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது. ஸோ நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா இந்த பணம் வெறும் ₹1,20,000 இருக்கும். அதே நீங்கள் ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹19,395 வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ 5 வருஷம் கழித்து உங்ககிட்ட ₹1,39,395 கிடைக்கும். இது வந்து மிட் டேர்ம் ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கும். இதே லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதே ₹2,000 நீங்கள் லாங் டேர்மாக பிபிஎஃப்ல 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப 15 வருஷத்தில் நீங்கள் சேமிக்கிற காசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ₹2,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 15 வருஷத்தில் ₹3,60,000 வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க.
அதில் கிடைக்கிற வட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போத்தைய இன்ட்ரெஸ்ட் ரேட் படி 7.1% போட்டோம் அப்படின்னா வட்டி மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2,90,913 ரூபா உங்களுக்கு வட்டி மட்டுமே கிடைக்கும். ஸோ நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டில் முக்கால்வாசி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு அடிஷ்னலாக கிடைக்கிது. அப்போ அந்த 15 வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,50,913 ரூபா. ஸோ நம்மளோட பணம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் ஆகும். நம்ம சேமித்து வச்சோன்னா வெறும் 3,60,000 ரூபா இருக்கும். பட் அதை இன்வெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா 6,50,000 ரூபா வந்து நமக்கு கிடைக்குது. திரும்பியும் நம்ம வந்து இந்த ஃபுல்லாக சேவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 5 ரூபாயில் ஆரம்பித்து 140 ரூபா மேக்ஸிமம். இதுதான் வந்து ஒரு மாதத்தில் நம்ம 5 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணி 140ல் முடிக்கிறோம். இந்த அமௌண்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெச்சூரிட்டி வந்து 6,50,000 ருபீஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம இன்னும் அதிகமாக சம்பளம் உயர நம்மளோட சேவிங்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னா இன்னும் நிறைய நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இன்னும் பல லட்சங்களை வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். நம்மளோட கோல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு பிளானும் பண்ணல அப்படின்றப்ப மினிமமாக ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணி அட்லீஸ்ட்டு உங்களோட கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எல்லா கோல்ஸையும் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அண்டு நான் இதில் சொன்ன மாதிரி லாங் டேர்ம் மிட் டேர்ம் உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த 2,000 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட ஆர்டியில் 1,000 ருபீஸ் அண்ட் பிபிஎஃப்ல 1,000 ருபீஸ் அந்த மாதிரி 2 தான் மிட் டேர்ம் லாங் டேர்முக்கு சேர்த்து கூட நீங்கள் அந்த அமௌண்ட்டே பிரித்து கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட பணம் பல மடங்கு பெருகும். ஸோ இன்றைக்கி நான் சொன்னது மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இமீடியட்டாக சேவ் பண்ணுங்கள் அண்ட் சேவ் பண்ணுற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.